கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரத்தில் அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்கோம், ரீசேல் அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்கோம், இண்டிவிஜுவல் வில்லா போட்டிருக்கோம், அண்ட் புது அப்பார்ட்மெண்ட் கூட புதுசாக பில்டிங் கூட போட்டிருக்கோம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருந்தது என்னென்னா லேண்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ தாம்பரம் வெஸ்ட் ஆர் தாம்பரம் ஈஸ்ட் எங்கேயாவது எங்களுக்கு லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். தாம்பரம் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, தாம்பரம் வெஸ்ட்டில் பாரதி நகர் இன்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராதா நகர் சிடிஓ காலனி இன்சைட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வேக்கண்ட் லேண்டாக ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அகம் ப்ராப்பர்ட்டிஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட கனவு, லட்சியம், அதாவது ஆசை, ஒரு சொந்த வீடு இடம் வாங்கணுன்றது அதெல்லாமே நிறைவேற்ற அகம் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் இருக்கோம். ஸோ நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யார் தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா திரும்ப எக்ஸாக்டான லொக்கேஷன் சொல்லிடுறேன். தாம்பரம் வெஸ்ட் ராதா நகர் சிடிஓ காலனியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அண்டு ரோடுமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஃபேஸிங் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. 30க்கு 50ன்ற சைஸில் கொஞ்சம் சின்னதாக ஒரு கோர்ஸ் லைட்டாக வரும், ஒரு அரை அடி அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக நீங்கள் சைட்டுக்கு பாருங்கள். ஆனால் ஃபீல்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியாது. அண்டு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1643 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, அதாவது 1643 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. சூப்பராக நமக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வால் போடவே வேணாங்க. ஏன்னா ஃபுல் 3 சைடுமே பார்த்திங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. நீங்கள் போடுறதா இருந்தால் இந்த சைடு மட்டும் ரோட் ஃபேஸிங்கில் மட்டும் ஒரு 30 அடியில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 10 அடி, இந்த சைடில் ஒரு 10 அடி போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் 10 அடிக்கு கேட், பெரிய கேட்டாகவே நீங்கள் கார் உள்ளே வர மாதிரி கேட் செட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸுமே இருக்குது. ஏன்னா பின்னாடியுமே காம்பவுண்ட் போட்டாங்க. வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஏரியா நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே எந்த அளவுக்கு அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு. ஸோ பக்கத்து வீடுமே நல்ல ஒரு அழகான லுக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், அந்த பிரிக் இருக்குது பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா கேரளா பிரிக்குன்னு வாங்க. அண்ட் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆனது. தாம்பரம் கார்ப்பரேஷன் லிமிட்டில் சிஎம்டி அப்ரூவ்டில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ் வந்திருக்கு. லோனுமே பார்த்திங்கன்னா நம்ம 80% வரைக்கும் லோன் போய்க்கலாம். இவ்வளோ லோன் டீட்டெயில் வரைக்கும் சொல்லிட்டானே, இன்னும் ப்ரைஸ் தான் சொல்லலன்னு தானே கேட்குறீங்க. ப்ரைஸ் தாங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 4700 பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷபிள். இந்த லொக்கேஷனில் பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா புதுசாக லேஅவுட் போட்டவங்க நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர் ஸ்கொயர் ஃபீட் 5200 5500 வரைக்கும் போயிட்டு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ரீசேல்ன்றதால 4700 ரூபாய்க்கு நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. நல்ல ஒரு 30 அடி ஃப்ரண்டேஜ், ரோடு ஃப்ரண்டேஜ் 30 அடி. நீங்கள் எலிவேஷன் பிளான் பண்ணுறீங்கன்னா சூப்பராக பண்ணலாங்க. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நம்மளும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நீங்கள் நம்ம சைட்டை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளே இதில் எப்படிலாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நாங்கள் பிளானுமே தரோம். அதை பிளான் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக எங்ககிட்ட கொடுத்து பண்ணுறதுனா தான் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் டேரெக்டாக சைட்டை பாருங்கள். இல்லை உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுவுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு அதை சேல் பண்ணணும், ரொம்ப நாளாக சேல் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, எங்ககிட்ட அகம் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டிங்கன்னா எங்ககிட்ட கொடுக்குற ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணாமல் நாங்கள் அதுலேருந்து வெளியே வர மாட்டோங்க. ஸோ நம்மக்கிட்ட கொடுக்குற ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே பார்த்திங்கன்னா லீகலாக இருக்கட்டும், ஜென்யூனாக ஒன்றுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி புதுசாக நிறையா ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாகவும் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.